ஆகாத பொண்டாட்டி கால் பட்டால் குற்றம் கைப்பட்டால் குற்றம்னு சொல்லுவார்கள். அதுதான் பாராளுமன்றத்தில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஒரு வார்த்தையை ஒரு கடிதம் ஒருத்தருக்கு எழுதுகிறனாலும் ஒரு பேர் குணசேகரன் உங்களுக்கு கடிதம் எழுதுனா குணசேகரன் ஒரு தடவைக்கு 2 தடவை வரிசையாக எழுதுகிற பழக்கம் கிடையாது. சரி, பேச்சும் அப்படி தான். பேச்சும் ஒரு 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 பாராளுமன்றத்தில் அவ்வளவு சபையில் பேசும்பொழுது ஆளுக்கு ஒரு பக்கத்திலிருந்து அந்த எரிச்சலில் திடீர்னு இது ஒரு நோக்கம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்தேன் இல்லை, எல்லாரும் ஆளுக்காள் அம்பேத்கர் அவரை பாராட்டுறதுக்கு தான் விழாவை அரசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இந்த அரசு தான் 40-30-40 எரிச்சல் வர்றது எதுக்கு சார்? இல்லை 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 அதான் சொல்கிறேங்க எனக்கு. அதான் இப்போ இவ்வளவு தூக்கி மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணினாங்க அம்பேத்கருக்கு? எல்லாம் அந்த மாநில அரசுகள் அங்கங்கே இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்க. இங்கே கலைஞர் பண்ணார் அம்பேத்கருக்கு. இதை போல எல்லா மாநிலங்கள்லையும் பார்லிமெண்ட் உள்ளதுக்கு வந்துருவோம். இல்லை இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் பர்டிகுலராக காங்கிரஸ் அம்பேத்கருக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலைங்கிறத சொல்கிறது அது ஸ்ரீகாந்த் சார் சொல்லிட்டாரு. ஆமாம், ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் என்ன சொல்றாரு, திரும்ப திரும்ப இப்படி ஓயாமல் இப்படி ஆளாளாக்கு சொல்லாதீங்கிறத உடனே அவர், அதுவும் அவர் இன்னும் மறுப்பு கொடுத்துருக்காரு. அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அது வேற மாதிரி போட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்கு பிறவாவது அவங்க அதை விடணும். அதுதான் கண்ணியம். எப்படி அவர் சொல்லிட்டா? இல்ல அவர் சொல்லிட்டா, அவர் குற்றச்சாட்டு சொல்றாரு சார். இதெல்லாம் இல்ல அவர் சொல்றது எதிர் குற்றச்சாட்டு. நான் அப்படி பேசல. நீங்க சட்டவிரோதமா கோல்மால் வேலை பண்ணி திருகுதாளம் பண்ணி திருச்சி வெளியிடுறீங்கன்னு சொல்றாரு. அப்படி சொல்லார்ல, இல்லன்னு ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான் பண்ணணும். பாராளுமன்றம் அவர் தானே சார் ப்ரூவ் பண்ணணும். குற்றச்சாட்டு சொல்றது தானே ப்ரூவ் பண்ணணும். அவர் சொல்லிட்டாரு. இது ஒரிஜினல் வாய்ஸ் அண்ட் வீடியோவா அல்லது ஃபேக் இன்டாக்ட்ரின் பண்ணது டாக்டரின் பண்ண ஒண்ணா? அதுதான் அவர் அப்படிதான் பண்ணிருக்காங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. இவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். இல்ல டாக்டர்ட் வீடியோனா இவர் தானே சொல்லணும். இவர் தானே ஹோம் மினிஸ்டர். என் பேச்சு இதுதாங்க, நான் இதை தான் பேசினேன், இது பாருங்க, இது போலி, இது தப்பா பேசுறத காட்டுறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அவர் தானே சொல்லணும். அப்ப என்ன பண்ணணும்? சரி, ஒரு வாரம் டைம் கொடுக்கும், அதுக்குள்ள நீங்க அதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லணும். இதுக்கு பாராளுமன்றத்தை முடக்கிறதும் கலெக்டா பண்றதும் கோஷ்டி கலவரம் மாதிரி பண்றதும் இதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ரவிக்குமார், நாடாளுமன்றத்தை எதற்காக முடக்குறீங்கன்னு கேட்கிறார். இதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கிறார். நாடாளுமன்றத்தில் இவங்க இன்றைக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கே அடித்தளமிட்ட அரசமைப்பு சட்டம், அந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய தலைமை சிற்பி அம்பேத்கர், அவரை இழிவுபடுத்துவாங்க. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் மற்றவங்களாம் வாய மூடிட்டு உட்காந்துருப்பாங்களா? இதை என்ன வார்த்தை சொன்னாங்க சார்? நியாயம்னு கேட்கிறாரா சார்? தவறு அவர் சொன்னவர் என்ன அதுதான் யாரு சொன்னவர் சொல்லலைங்க, இவர் தான் அதை கிண்டல் பண்றாரு. இது உங்களுக்கும் அதே மாதிரி அமித்ஷா போல உங்களுக்கும் திரும்படாதுங்க. ஏங்க சப்ஜெக்ட் இல்லாம இன்னைக்கு அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் அதை பத்தி பேசும்போது அம்பேத்கர் பேரை பேசாம என்ன யார் பேரை பேசுவாங்க? அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது சாவர்கர் பேரையும் கோல்வால்கர் பேரையும் ஹெட்கேவர் பேரையும் பேச முடியும். அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேசும்போது அம்பேத்கரை பற்றி தாங்க பேசி ஆகணும். உங்களுக்கு அது கூட பேசுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு அடிமனத்தில் அம்பேத்கரை பற்றிய காழ்ப்புணர்வு தான் இருக்கு. அந்த காழ்ப்புணர்வு இருக்க முடியாது. ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை, தொடர்பே இல்லை. அதனால தான் நீங்க அந்த காழ்ப்புணர்வின் காரணமாக இன்னைக்கு வெறும் ஓட்டுக்காக அவரை பின்பற்றுகிற, அவரை பெரிய மதிப்போடு பார்க்கிற கோடிக்கணக்கான 20 கோடிக்கும் அதிகப்பட்ட மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அவரை ஒரு சேக்ரடா பார்க்கிற, புனிதமாக கருதக்கூடியவர்கள் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுங்கிறதுக்காக இன்னைக்கு அம்பேத்கர் பேரை பாஜக சொல்கிறதே தவிர அவர்களுடைய உள்ளார்ந்த உணர்வு அம்பேத்கருக்கு எதிரான, அம்பேத்கரை பற்றிய காழ்ப்புணர்வு தான். அதுதான் இன்றைக்கு திரு அமித்ஷா மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. திரு கார்கே அவர்கள் கேட்பது போல அம்பேத்கர் அவரை அவமதித்து விட்டு ஒருவர் உள்துறை அமைச்சராக நீடிப்பது எந்த விதத்திலும் சரியானதல்ல. பிரதமர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரி சார், பாஜகவை போல அம்பேத்கர் அவர்களுக்கு உள்நாட்டிலும் சரி லண்டன்லையும் சரி அவருக்கு சிறப்பு செய்தது வேற எந்த அரசும் இதுவரைக்கும் செய்யவில்லை. பிரதமர் ஏங்க அவர் நூல்களை நீங்க முடக்கிட்டீங்கன்னு தான் முதல்ல இருந்து கேட்டீங்க. முடக்கவே இல்லை சார், ஒருத்தர் முடக்கல. நூல் 15 ஆண்டுகளாக அம்பேத்கருடைய நூல்கள் யாரும் முடக்கல, வெளியிடப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நூலே இல்லீங்களா? மானியம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழில்
சுதந்திரம் அடைஞ்சு 60 வருஷமா அந்த நூல் ஏன் வெளியில வரல? வந்திருக்கு. ஏன் வரல? 22 வால்யூம் வந்திருக்கு. அடுத்த பிஜேபி வந்தது ஒரு நிமிஷம், நான் ஒரு 10 நூல் தொகுதி ஒரு நேரத்துல பேசினா கேட்காது. ஒரு ஆட்சியில தான் கேக்குறோம். நீங்க நினைவு மண்டபம் கட்ட நினைவு மண்டபம் நாங்க பண்ண எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம், எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம். இதுல நீங்க ஆதாரம் எல்லாம் ஒரு இரண்டு விஷயங்களை நான் பதிவு பண்ணி விட்டு முடித்துக் கொள்கிறேன். அதாவது 370 பத்தி சொன்னாங்க. 370ல பாஜக அவரை கும்பிட்டு கொண்டு இருக்கிறது. 370 நிலைப்பாட்டில் அவர் சொன்ன வார்த்தை, நான் சட்டத்தின் ஆன்மா என்கிற நூலை எழுதியவன்கிற முறையில் அதை நான் அதிகமாக ஆய்வு செய்திருக்கின்றேன். அதில் என்ன சொல்லியிருக்காரு? அமைதி ஒப்பந்தம் என்னைக்கு காஷ்மீர் ஒப்பந்தம் ஆகி போய்விட்டதோ அதுக்கப்புறம் அது இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி என்று வந்த பின்பு ஷேக் அப்துல்லாட்ட அவர் சொன்ன வார்த்தை இது. யார்? டாக்டர் அம்பேத்கர். அமைந்த பிறகு ஒரு நாட்டுக்குள்ள 2 சட்டத்தை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப தெள்ளந்தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் ஹண்டே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய நூலிலும் குறிப்பிட்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட உறுதியை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதே உத்தரவை. ஒரு செகண்ட் திரு ரவிக்குமார், ஒரு நாட்டுக்குள்ள 2 சட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு நாட்டில் 2 குடியிருப்பு இருக்கணும். இந்துக்கள்னு ஒண்ணு, தீண்டாத்தகாதவர்கள்னு. சார் இதுக்கு ஒரு நாள்ல தீர்வு படிச்சுட்டா படிப்பு மூலமா தான் வரும் சார். ஒரு நாள்ல ஓவர்நைட்ல தீர்வு காண முடியாது. 75 வருஷம் ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு. இன்னும் நம்ம கீழ தான் இருக்கோம். இடஒதுக்கீடு நானும் அந்த பட்டியல தான் இருக்கேன். நீங்களும் அந்த பட்டியல தான். நம்ம ரெண்டு பேருமே இடஒதுக்கீட்டை கைட் பண்ணிட்டு இருக்கோம். நாம படிச்சு தகுதியோட கொண்டு போறதுங்கறத பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நீங்க சும்மா தவறான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்க நானும் ஒரே கேட்டகரி தான். இது இரண்டு நாடாக கொண்டிருக்கீங்க. மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றேன், தயவு செய்து நீங்க பாராளுமன்றத்துல பேசக்கூடியவர் பேசுவதற்கு உங்களுக்கு கேளுங்க. 75 ஆண்டுகள் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது 75 ஆண்டு அவர் கொடுத்து 75 ஆண்டுகளாகி விட்டன. இன்னைக்கும் நம்ம கிளைம் நம்ம போய் கீழே நிக்கிறோம். நீங்களும் நானும் உங்க பட்டியல தான் இருக்கிறேன். நாம நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும். நாம ஏன் வரலாங்கிற கேள்வி உங்களுக்குள்ள கேளுங்க சார். அங்கதான் நம்மளுடைய ரகசியமே அடங்கி இருக்கிறது. அதை விட்டுட்டு நான் வளராம நான் முன்னேறாத காரணம் சொல்றதை இனிமே அனுமதிக்க முடியாது. கிடையாது. திருக்குமார் உங்களை விட எல்லாரும் தகுதியே அதிகமாக தான் இருக்காங்க. நீங்க முதல்ல தகுதியை பத்தி இன்னைக்கு தகுதியை பத்தி நீங்க பேச தகுதி உங்களுக்கு தகுதி அதிகமா இருக்கு. ஒரு நிமிஷம். இன்னைக்கு உங்களால பொது தொகுதியில் நிக்க முடியுமா? உங்களுக்கு பொது தொகுதி கொடுப்பாங்களா? சரி, ரிசர்வ் தொகுதியில் நிக்கிறவங்களுக்கு கூட நாற்காலி கிடைக்குதா? கொடியேத்துறது கொடி கிடைக்குதா? அதுக்காக போராடுறீங்களா? மாணவர்களை படிக்க வைக்கிறதில்ல. ஆளுங்கட்சிக்கு காவடி தூக்கி தான் நீங்க பேசுறீங்க. டிபேட்டை டீரைல் பண்றீங்க. இறக்குறீங்க. பார்லிமெண்ட் அம்பேத்கர் அந்த லெவல்ல பேசிட்டு நீங்க கீழே கொண்டு வர்றீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திரு ரவிக்குமார், உங்க கருத்து. உலகத்தின் இசை மேதை இளையராஜா அர்த்த மண்டபத்துக்குள்ள போக கூடாதுன்னு தடுத்த உங்களுக்கு இதெல்லாம் பேச வெக்கமா இல்ல? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? போகவும் கூடாது சொல்றது ரெண்டாவது. போகவே முடியாது, போக கூடாது. ஐயரா இருந்தாலும் போக முடியாது. அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. அதெல்லாம் படிச்சு திருவள்ளுவர் ஒரு லைன் தான் சார் பேசினார். ஒரு லைன் தான் பேசினார். அவர் பேச நீங்க நிறைய கேள்வி அவர்ட்ட கேட்டீங்க. அவர் சொல்லட்டும், அதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க பாராளுமன்றத்தை பேச சொல்லுங்க. பாராளுமன்ற உறுப்பினரே பாராளுமன்றத்தை பத்தி பேசுங்க. சரி, அவர் என்ன பேசட்டும். அத பேசுறோம். அத நீங்க தான் பேசுறீங்க. அந்தாண்ட போய் நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு பாராளுமன்றத்தை ஏன் முடக்குறாங்கடா? ஏன் முடக்க மாட்டாங்க? பாராளுமன்ற அமைப்பை தகர்க்கிறதுக்கு நீங்க ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வராங்கிறீங்க. பாராளுமன்ற ஜனநாயகமே தகர்த்து விட்டு பாகிஸ்தானை காப்பி அடிச்சு அதிபராட்சி முறையை கொண்டு வராங்கிறீங்க. அதுக்காக அதை அன்றைக்கே அரசியல் நிர்ணய சபையில் எதிர்த்து முறியடித்த அந்த வாதங்களை முறியடித்த அம்பேத்கர் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கான பிக்ஸட் டேர்ம் என்பதற்கான வாதத்தை பேசி தன்னுடைய விளக்கங்களை கொடுத்து முறியடித்த அம்பேத்கர் இன்னைக்கு அம்பேத்கருக்கு ஒரு பக்கம் விழா எடுக்கிறதா சொல்லிக்கிட்டு, ஒரு பக்கம் பூஜை செய்யறதா சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிறதுக்காக ஒரு நாடு ஒரு தேர்தல் மசோதாவை இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. ஒரு பக்கம் அம்பேத்கருக்கு அரசியல் நிர்ணய சபையில் அவர் பேசின கருத்துக்களை எல்லாம் சுத்தமா தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு அதை செய்யறீங்க. ஒரு பக்கம் அரசமைப்பு சட்டத்தை பேசிக்கிட்டே இன்னைக்கு அம்பேத்கரை இழிவுபடுத்துறீங்க. அதுக்கு மாதிரி செய்யும் போது பாராளுமன்றம் எப்படி செயல்படும்? பாராளுமன்றத்தை முடக்குவது யார்? இன்றைக்கு பாராளுமன்ற நடைமுறையே பாராளுமன்ற
நெறிமுறைகளையே இன்றைக்கு காலில் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இன்றைக்கு அதிக அளவில் பாராளுமன்றம் இயங்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு காரணம் ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களுக்கு அல்ல, அந்த பிரச்சனையை தூண்டுகிறவர் தான் அதுக்கு காரணம். என்ன நீங்க இன்னொரு முறை சொல்லுங்க, அந்த மாதிரி என்ன அவமானம் நடத்தப்பட்டது? இப்படி நீங்க துடிக்கிற அளவுக்கு அம்பேத்கருக்கு என்ன அவமானம் நடந்துருச்சுன்னு கேக்குறாரு புனித பாண்டியன். வந்ததுல இருந்து இதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. நாடே பேசிட்டு இருக்கு, நாடாளுமன்றமே கொந்தளிக்குது. அவரே ஒத்துக்கிட்டாரு, அவர் ஃபேஷன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. அவர் கடவுளை ஒப்பிட்டு நீங்க கடவுள் பேராவது சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் அவமானம் தான் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் என்ன அவமானம் படுத்துறாரு, என்ன அவமானப்படுத்துறா, என்ன கேள்வி கேட்கறீங்க? கடவுள் கோயில்ல போய் உடனே திமுக செஞ்சிருச்சா? நான் உன்னை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாடாளுமன்ற விவாதமாக இருந்தாலும் இது போன்ற தொலைக்காட்சி விவாதமாக இருந்தாலும் என்ன பிரச்சனையை நாம் முன்வைக்கிறோமோ அதை உடனே ஒரு கட்சியோட பிரச்சனையாக இவர்கள் மடை மாற்றி உரத்து பேசுவதன் மூலமாக எதிராக பேசக்கூடியவர்களை அல்லது மாற்று கருத்துடையவர்களை முடக்க பார்க்குறாங்க. நான் அடிப்படையில் ஒன்றை சொல்லுகிறேன், அது நாடாளுமன்ற விவாதத்திலிருந்து அது தொடங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐயா பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அதாவது அரசியல் ஜனநாயகத்தை நாம் பெற்றுவிட்டோம், இன்னும் சமூக ஜனநாயகத்தை நாம் பெற்றெடுக்கவில்லை. இது இப்போ நடந்து கொண்டிருப்பது 75ஆம் ஆண்டு அரசமைப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள். அது தொடர்பான மிக முக்கியமான ஒரு விவாதம். நாட்டில் வேறு எந்த விவாதத்தை காட்டிலும் யார் யாருக்கு எவ்வளவு செய்தாங்க என்பதை காட்டிலும் இந்த விவாதம் ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் 1949 நவம்பர் 26 நம் அரசமைப்பு சட்ட நாள் என்று பெருமையுடன் கொண்டாடுகிறோமே, அந்த நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒரு விரிவான உரை நிகழ்த்தினார். அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் அது பாடநூலாக வைக்கப்பட வேண்டும். அவ்வளவு மிக முக்கியமானது. அப்பதான் அம்பேத்கர் என்ன சொன்னாரு, நாம் இன்றைக்கு ஒரு அரசியல் ஜனநாயகத்தை நாம் பெற்றிருக்கிறோம், ஆனால் ஒரு முரண்பாடான ஒரு வாழ்க்கைக்குள் நாம் நுழைகிறோம். அது என்ன முரண்பாடு? அரசியலிலே ஒரு சமத்துவம் இருக்கிறது, ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அவனுக்கு ஒரு வாக்கு இருக்கு. ஆனால் சமூக தளத்தில் நாம் இன்னும் ஏற்றத்தாழ்வை அனுமதித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தி என்ன சொல்றார் அம்பேத்கர்? இனி வரும் காலங்களில் எவ்வளவு சீக்கிரமாக நாம் இந்த ஏற்ற சமூக தளத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை சரி செய்ய போகிறோம். அது என்ன ஒரு கட்சியை பார்த்தா கேட்டாரு? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் நோக்கி தான் அதை கேட்கிறாரு. சமூகத்தில் சமத்துவமின்மை நிலவுகிறது. அந்த சமூக அரசியலில் நாம் ஜனநாயகத்தை வென்றெடுத்ததை போல சமூகத்தில் சமூக ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு அது வென்றெடுக்கப்பட்டிருக்கிறதா? அதுதான் இங்க விவாதிக்கப்பட வேண்டும். ஏன் சமூக ஜனநாயகம் 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் வென்றெடுக்கப்படவில்லை? ஏன் இன்னைக்கு ஊரும் சேரியும் தனியா இருக்கு? ஏன் இன்னைக்கு இவ்வளவு தீண்டாமை கொடுமைகள் நடத்தப்படுகிறது? ஏன் பெண்கள் இவ்வளவு கொடூரமான முறையில் தாக்கப்படுகிறார்கள்? இது எல்லாம் தான் நம்ம விவாதிக்கணும். அது விவாதிப்பதற்கு பதிலாக அதை காங்கிரஸோட பிரச்சனை, அது பிஜேபியோட பிரச்சனை என்று சொல்வது அல்ல. அதை விவாதிப்பதற்கு அரசமைப்பு சட்டத்துக்கு அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? அரசமைப்பு சட்டத்தை நாம் எல்லாரும் மதிக்கணும். அம்பேத்கர் இந்த கடவுள்களை எல்லாம் கேள்வி கேட்டார். எந்த கடவுள்களை? ஏற்றத்தாழ்வுகளை வலியுறுத்துகிற, நானே 4 வர்ணங்களை உருவாக்கினேன் என்று சொல்லக்கூடிய கடவுள்களை எல்லாம் கேள்வி கேட்டுதான் ஒரு சமத்துவமான சட்டத்தை அம்பேத்கர் உருவாக்கி இருக்கிறார். அப்போ ஒரு சட்டத்தினுடைய ஆட்சி இங்க நடக்க வேண்டும். அந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமாக அதனுடைய உயிராக இருக்கக்கூடிய அந்த அறம் பேணப்பட வேண்டும். இதை பற்றி நாம் விவாதிக்காமல், இதை பற்றி நாடாளுமன்றம் விவாதிக்காமல், இங்கேயும் அவர் அப்படி சொல்லல, அப்படி சொல்லிட்டாரு, இப்ப என்ன இப்ப தவறு என்று சொல்வது மிக மிக வன்மையான கண்டனம். யாருனாலும் பேசுங்க. ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. எனக்கு மாற்று கருத்தே இல்லை அவர் பேசுனதுல. பாண்டியன் அண்ணா சொன்னதுல எல்லாமே மிக சரியான அம்பேத்கரின் பார்வையை சொன்னார். ஆனா அவர் சொன்ன பதிலும் கொடுத்துட்டார். கேள்வி மட்டும் கேட்கல. சமூகத்தை பார்த்து நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 2 விஷயம் கொடுங்கனார். கல்வியை கொடுங்கள், அதிகார பகிர்வு கொடுங்கள்னார். இந்த 2 விஷயத்தை தீர்வையும் கொடுத்துட்டு தான் போனார். அவர் மிகப்பெரிய புத்திசாலி. நம்ம கல்வி
அவங்களே எடுத்துக்கிறாங்க, படிக்கிறாங்க, இடஒதுக்கீடு மூலமா கிடைக்கிறது. ஆனால் அதிகார பகிர்வு எங்கே கிடைக்கிறது? இன்றைக்கு சொல்றாங்களே, இன்னைக்கு விசிகால பேசுறாங்க, மற்றபடி இங்க இருக்கிற ஆளும் கட்சிகள் எல்லாம் எந்த அளவு எத்தனை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது, அங்க எங்க அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனா இது அதிகார பகிர்வு பத்தி பேசல. உங்களுக்கு பொறுமையா கேட்டு நான் பதில் சொல்றேன். பதட்டப்படாதீங்க. நடுவுல உங்க கேள்விக்கு சரியான பதில் வந்தா உடனே ஒரு கட்சி மேல திணிக்கிறீங்க. அது ஏன் பாஜக மேல திணிக்கிறீங்க? அது ஏன் பாஜக மேல திணிக்கிறீங்க? ஒரு ஆரோக்கியமான விவாதம், ஒரு சமத்துவமிக்க ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். ஏன் நீங்க இவ்வளவு தீண்டாமை கொடுமைகள் நடக்குது? பெண்களுக்கு எதிராக ஏன் கொடுமைகள் நடக்குது? ஒரு நிமிஷம் அதை பற்றி விவாதிப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.